என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனா பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டான், அதுக்காக அந்த பொண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இது எப்படி? இது ஒண்ணா பேசுவோம். இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்கா? ஒண்ணா பேசணும். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க வர கேள்விதான் இந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ வாதிட்டு இருப்பா? நீ கேள்வி எதுனா பதில் சொல்லணும். நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுற. நீ பெரியார் சார்பா பேசுறனா இப்படி வா, இப்படி வா, கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வீணடிக்காது. கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். எது இல்லை நான் சொல்ல அந்த எது அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீங்கன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பத்துக்கிறாத, புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பையை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெரிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டியெல்லாம் 2-3 புள்ள பத்துருக்காங்களே, ஏன் கற்பப்பையை அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிற்கிறேன். பிரபாகரன் மகன், என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எங்க பெரிய அறிஞரையும் என்னோட நான் நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கர் இஷ்டுவா, இல்ல பெரியார் இஷ்டுவா, 2 பேரும் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டு போய் ஆதாரம் எப்படி இருக்கு? ஆதாரம் 100 குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால, இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல? இருக்க, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் நீ கேட்கிற? என்ன ஒன்ட்ட இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்கிறேன். நீ நான் படிச்சதை நான் அனுப்பினதா? அது இல்ல போலின்றிய. நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு, எல்லாரும் அந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லைன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்றா? ரிப்போர்ட் அடிச்சு டாக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. அடிச்சா இல்லையா? இதே பேசினாருன்னா சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினியா இல்லையா? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதியான எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல? மொத்தத்தையும் வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே இவர் பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு. நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினதான் ஏற்கல. இது சும்மா போலியா போட்டிருக்கேன், நீ ஏற்றுக்கிற. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க வர கேள்விதான் இந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ வாதிட்டு இருப்பா? நீ கேள்வி எதுனா பதில் சொல்லணும். நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுற. நீ பெரியார் சார்பா பேசுறனா இப்படி வா, இப்படி வா, கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வீணடிக்காது. கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். எது இல்லை நான் சொல்ல அந்த எது அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீங்கன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. இங்க பாருங்க, இதுக்கு என்ன பொருள்? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாசத்தை காட்டுறதுக்கு எவனா பிள்ளைய பெறுவானா? அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், அதனால உறவு வச்சுக்கிட்டான், அதுக்காக அந்த பொண்ணை தூக்கி சுமக்கணுமா என்ன? அப்படியே போயிட வேண்டியதான். அப்படின்னா இது எப்படி? இது ஒண்ணா பேசுவோம். இப்ப வேற ஏதாவது சந்தை இருக்கா? ஒண்ணா பேசணும். சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல, பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல, இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர்? நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குன்னு எடுத்து காட்டுமா? அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, தினம் கடிதம் வருது, பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு.
ஏண்டா ஒரு படத்தை பார்த்து இந்த பயருன்னா எப்படி இருக்கு? எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க? எந்த இடத்துல? எது சொல்லுங்க. இப்ப சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி? குடிவாரி கணக்கு எடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன? எப்படி எப்படி கொடுப்பீங்க தம்பி? எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர் குலம் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது. கல்லர், மறவர், அகமுடையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எடுத்து கொடுக்க நீ யாரு? அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இப்படி பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, அருந்தியதற்கு 3 விழுக்காடு. 2 பேர் எண்ணிக்கை சமமா இருக்கா? எப்படி கொடுத்தா? நீங்க ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க? நான் கோனாறு நாட்டில் 2 அமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க. எங்க எண்ணிக்கை எவ்வளவு? நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி, ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே 2 மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க. எப்படி சமூக நீதி? இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா? என்னது இது? எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு. அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா? எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும். இதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, பங்கீடு தானே சமூக நீதி. அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு? இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்லை, அவன் இழிமகன், தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி, அறிவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றத்தாழ்வு தகர்க்கப்படும். அப்படித்தானே? அப்ப அது இருக்கா? ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல? ஏன் முடியல? பீகார் எடுத்து வழக்காயிருச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? எங்க தாத்தன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை, கமிஷனை உருவாக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான். இல்லைன்னு எவனாவது மறுக்க முடியுமா? அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பேரும் ஆரிய உள்ள வந்துடும் பேசுற பெருமக்களே, அன்னைக்கு அந்த சமூக நீதி, அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு பாதுகாத்த சட்டவிரைவு கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. நீங்க சொல்ற ஆரியம், அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி. அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க, மறுக்க முடியுமா? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியம் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். புரியுதில்ல? நாவுக்கரசர் என்ன பாடுறாரு? ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய்.